தொடர்ச்சியா வந்து திமுக எதிர்ப்பு விஷயத்துல வந்து திருமாவளவன் ஆர்வம் காட்டிட்டே இருக்காரு. விஜய் வந்து ஒரு சைடு அன்பு இளவல்னு வாழ்த்துறாரு. அவர் வந்து திமுகக்கு எதிரா வந்து கட்சி தொடங்குறாரு அப்படின்னு சொல்ல போறேன் இல்ல. விஜய் வந்து வாழ்த்துறாரு. இதே போல வந்து நாங்களும் வந்து பாமக கூப்பிட்டு ஒரு மாநாடு போட்டா திருமாவளவன் சும்மா இருப்பாரா அப்படின்னு கேட்கறாங்க. யார் கேட்டா? அப்படின்னு திமுக காரங்க கேட்கறாங்க சார். சோசியல் போட்ட மீடியால. நல்லா போடட்டுமே. நல்லா போடட்டும். நம்ம தடுத்துக்கிட்டா இருக்கிற இடையில போய் போட்டா சூப்பர் தான் போடட்டும். இங்கே பாருங்க. விஜய் என்பவர் ஒரு நல்ல நடிகர். நல்ல டான்ஸ் ஆடுவார். அவர் வந்து இன்னைக்கு வந்து நான் அரசியல் ஆரம்பிக்க போறேன்னு வர்றாரு. அவருக்கு வந்து பல இடைஞ்சல்ல குடுக்குறாங்க. யாரா இருந்தாலும் யார் அது குடுக்குறா? தப்பு. யாரா குடுக்குறாங்க. யார் குடுக்குறா அவன் சொல்லுங்க. யாருக்கும் தெரியாது பாருங்க. யாருக்குமே தெரியும். இப்ப அதுவும் முடிஞ்சு இல்ல போச்சு. சொல்லுங்க. நீங்க இல்ல உங்க அதுவும் ஐடியா முடிஞ்சு சொல்லுங்க. போச்சு. இப்ப மாநாடு டேட் அறிவிச்சுட்டாருன்னு கேள்விப்பட்டேன். அது அந்த இடமும் முடிவாயிருச்சு திமுக கேள்விப்பட்டேன். பயப்படுது விஜய் ரைட்டா? பார்த்து. அப்படியா? அப்பல்லாம் யார பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்க. அவரு வந்து ஒரு நல்ல எண்ணத்தில மக்களுக்காக வர்றாரு. இன்னைக்கு கூட அவரு படம் நல்லா தான் ஓடிக்கிட்டு இருக்கு. 200 கோடி, 300 கோடின்னு அவருக்கு சம்பளம்ன்றாய்ங்க. அப்ப அதெல்லாம் விட்டுப்புட்டு வர்றாருன்னா, அப்ப ஏதோ ஒரு நல்ல எண்ணத்தில தான் வருவாரு. நாங்க நம்புறோம். அவர் என்ன சொன்னாரு? தந்தை பெரியாரை படியுங்கள். அதே புரட்சியார் அம்பேத்கர் படிங்கன்னாரு. அவரு படிச்சாரா படிக்கலையான்னு தெரியல.